2021 ஐபிஎல் ஃபைனல் சிஎஸ்கே vs கேகேஆர். டாஸ் ஜெயிச்ச கேகேஆர் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. 2021 ஐபிஎல் சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் சைடு அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அந்த சீசன் ஃபுல்லாவே ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் ஃபேப் டூப்ளஸியோட ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஃபைனல்லையும் ஒரு சம ஸ்டார்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். பட் இயர்லியலாவே ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆயிட்டாரு. பட் ஃபேப் டூப்ளஸி ஒரு சைடு விக்கெட் விடாம சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. கிடைக்கிற கேப்ஸ்ல 4 and 6 ஸ்கோர் பண்ணி எங்கேயுமே சிஎஸ்கேக்கு மொமெண்டம் லூஸ் பண்ணாதபடி பாத்துக்கிட்டாரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டா ராபின் உத்தப்பா அண்ட் அதுக்கடுத்து அந்த மோயின் அலின்னு எல்லாருமே அதிரடி ஆடி சிஎஸ்கேவோட டோட்டலா 192 எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் சூப்பராக விளாண்ட ஃபேப் டூப்ளஸி ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் விக்கெட் விடாம ஆடிட்டு இருந்தாரு. இன்னிங்ஸோட கடைசி பால்ல அவுட் ஆனாரு. பெரிய பிளேயர்ஸுக்கு பிக் மேட்ச்ல அடிக்கிறது தான் கெத்து. அதே மாதிரி நம்ம ஃபேப் டூப்ளஸி அன்னைக்கான ஃபைனல்ல 86 ரன் அடிச்சாரு. அண்ட் சேசிங்க்கு வந்த கேகேஆருக்கு இந்த சீசன்ல வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செகண்ட் இன்னிங்ஸோட 2வது ஓவர்லேயே வெங்கடேஷ் ஐயரோட கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாரு எம்எஸ் தோனி. ஒன்ஸ் கேட்ச் ட்ராப் ஆன பிறகு வெங்கடேஷ் ஐயர் 6-4 அடிச்சு ஒரு தரமான 50 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் 10வது ஓவரில் மேட்சோட ஒரு பிகஸ்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சு. இல்லோட கேட்ச் அம்பட்டி ராய்டு பிடிக்க எல்லாரும் அவுட்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த பால் பார்த்தா ஸ்பைடி கேம்ப்ல பட்டிருக்கும். ஸோ ஸ்பைடி கேம்ப்ல பட்டதன் காரணமாக அம்பையர் டெட் பால்னு சிக்னல் பண்ணிடுவாரு. கில்லும் நாட் அவுட்ல போயிருப்பாரு. பட் ஆனால் அதுக்கடுத்த ஓவரு ஷாதுல் தார் பிரில்லியண்டா பவுலிங் பண்ணி ஒரே ஓவரில் வெங்கடேஷ் ஐயர் விக்கெட்டையும் அண்ட் அதுக்கடுத்து அந்த நிதிஷ் ராணா விக்கெட்டையும் தூக்கியிருப்பாரு. அங்கே தான் மேட்சோட மொமெண்டம் ஃபுல்லாக சிஎஸ்கே பக்கெட் வந்துச்சு. அதுக்கடுத்து கொத்தா விக்கெட் விட்டு கேகேஆர் மேட்சையும் லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் சிஎஸ்கே அவங்கள 4வது டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. 2021 செட்பேக்கு இது ஒரு தரமான கம்பேக் இருந்துச்சு. 2021 உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.